சிவகாசியில் பார்த்தசாரதி கோயில் கட்டுவார்னு சுவாமி சொல்லியிருக்காரு. அது ஏன் பலிக்கல? ராஜகுமாரி தூத்துக்குடியில் கோயில் கட்டியிருக்காங்க, கோயில் கட்டுவாங்கன்னு சொல்றாங்க சுவாமி. அதுவும் நடக்கல. சுவாமி சொன்னது ஏன் நடக்கல? பார்த்தசாரதி சிவகாசியில் கோயில் கட்டலை, ராஜகுமாரி தூத்துக்குடியில் கோயில் கட்டலைங்கிறது எப்படி நீங்கள் உறுதியாக சொல்ல முடியும்? கோவிலுங்கிறது வெறும் கல்லும் செங்கல்லும் சிமெண்ட்டும் சேர்ந்ததா? என் மனசுக்குள்ளே கட்டலை, மனசுக்குள்ளே கட்ட முடியாதா? ஒரு ஆழ்வார் கட்டினார் கோவில் ஒன்று, தன் மனசுக்குள்ளேயே கட்டினார். அதில் ஆண்டவனே பிரதட்சணமாக இறங்கினாப்புல, அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணார். நான் கட்டலைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதே போல் ராஜகுமாரி சாமிக்கு கோயில் தூத்துக்குடியில் கட்டலைன்னு எப்படி தெரியும்? இந்த மாதிரி உள்ள பக்தர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே கோவில் சூழ்ந்துக்கும். நல்ல பக்தர்களை கோவில் சூழ்ந்துக்குமே தவிர்த்து இவங்க போய் கோயிலுக்குள்ளே நுழைய வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க இருக்கிற இடத்துல கோவில் வரும். லிங்கத்துக்கு ஏற்ற மாதிரி கால் நீட்டி ஒரு சாது உட்காந்துருக்க, ஐயோ இப்படி உட்காந்துருக்கியே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் திட்ட, லிங்கம் இல்லாத இடத்துல காலை தூக்கி வைன்னு சொல்ல, அவர் காலை தூக்கி வைக்கிற இடத்துலலாம் அந்த லிங்கம் அசைஞ்சு அங்கே நின்றுச்சான். ஸோ கோவில் கெட்டது தனிப்பட்ட ஒரு உள்ளே தானே இருக்குது. உள்ளே நாங்கள் கட்டின கோவில் பொதுமக்களுக்காக இல்லை, எங்களுக்காக தான் நாங்கள் கட்டினோம். அது எங்களுக்காக உள்ளே இருக்குது. அது இருக்குங்கிறத நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கூட எங்களுக்கு கிடையாது. அதுக்கு சாமி எங்களுக்கு தெரியும்ல. சாமி தெரியாமல் சொல்லியிருப்பார். சாமி பொய் சொல்லக்கூடியவர் கிடையாது. அப்படி பொய் சொல்லக்கூடியவர் சாமி சொல்லுறது பழிக்காமல் போயிடுங்கிற ஒரு அவநம்பிக்கை உள்ளவங்க சாமிகிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லையே. பார்த்தசாரதி கோயில் கட்டுவார்னா கட்டியிருக்காருன்னு அர்த்தம். ராஜகுமாரி கோயில் கட்டியிருக்காங்கன்னா கட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் எங்கேங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், சாமிக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் ஃபிசிக்கலாக இங்கே ஏன் கோயில் நீ கட்டலைன்னு நீங்கள் கேட்க முடியாது. அந்த கோவில் வெறும் உணர்வுகளால் கட்டப்பட்ட கோவில் உள்ளே இருக்குது. இல்லைன்னா இத்தனை வருஷ காலமாக ஆகியும் கூட சாமி மறக்காமல் இந்த தள்ளாத வயசுலையும் கூட இதை பற்றி பேசிகிட்டு இருக்க முடியுமா? சாத்தியமா அது? ஸோ இந்த கோயில் இருக்குது, இந்த ஆலயம் உள்ளே இருக்குது, இந்த பிரதிஷ்டை பண்ணி உள்ளே இருக்குது. அந்த ஆலயத்துக்குள்ளே அந்த கருவறையில் சாமி அங்கே பிரதட்சணமாக உட்காந்துட்ருக்கார், வீட்டிருக்கார். அதனால தான் நாங்கள் இவ்வளோ சுகமாக சந்தோஷமாக ஆனந்தமாங்கிறத விட ரொம்ப அற்புதமாக வாழ்ந்துட்டுருக்கோம்ல, எந்த பயமும் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம்ல. ராஜகுமாரி போயிட்டாங்க, நாங்களும் கொஞ்ச நாள் போயிடுவோம். எங்களோட நாங்கள் கட்டின கோயிலும் கொண்டே போயிடுவோம். அது எங்களுக்குன்னு பாத்திப்பட்ட கோயில்கள் நாங்கள் கொண்டே போயிடுவோம். உங்கள் கண்களுக்கு தெரியாது, ஆனால் எங்கள் கோயில்கள் எங்களோடையே வந்துடும்.